படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ தமன் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டராக துடிக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கதை சொல்றாரு, எதுவுமே செட் ஆகல. இன்னும் அடுத்து கட் பண்ணீங்கன்னா 15 வருஷமா எம்எல்ஏட்ட ரொம்ப விசுவாசம் உள்ள காளி வெங்கட் என்ன செய்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து இருக்கிறாரு. அவருக்கு மகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு 40 லட்ச ரூபா மருத்துவ செலவு வந்துருது. இதய ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாதான் வந்து பொழைக்க முடியுது சூழ்நிலை. அப்போ வந்து அந்த எம்எல்ஏட்ட வந்து கேட்குறாரு, ஐயா சார் ஒரு 40 லட்ச ரூபா கொடுங்க என் பிள்ளைகளோட. 40 லட்சங்கிறது என்ன தெரியுமா? 2000 ஓட்டுறா, 2000 ஓட்டுங்கிறது நம்ம நம்ம கட்சி ஜெயிக்க வேண்டிய ஓட்டுறான்னு சொல்லிட்டு அவரை வந்து உதாசீனப்படுத்துறாரு. நீ ஆம்பளை தானே, இன்னொரு பிள்ளை பெற்றுக்கன்னு சொல்லிட்டு உதாசீனப்படுத்துறாரு. அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்குள்ள பணம் வந்து பார்த்தீங்கன்னா காளி வெங்கட் தலைமையில வந்து ஒரு 57 கோடி ரூபாயை வந்து என்ன செய்யறாங்க, இப்போ மக்கள் பக்தோட பண்ணிட்டு சொல்லிட்டு அனுப்ப போது அந்த 57 கோடி ஆட்டையை போட்டு போயிடுறாரு. விடுவாங்களா? எம்எல்ஏ மக்கள் டீம் எல்லாம் தெரிஞ்சு போய் அவரை வந்து கொலை பண்றதுக்கு போறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு போய் ஹீரோ வீட்டு வாசல் முன்னாடி விழுந்துறாரு. அங்கே யாருன்னு சொல்லிட்டு காப்பாற்ற போகும்போது அவர் வந்து சொல்றாரு, 57 கோடி ரூபா இந்த 57 கோடி ரூபா இந்த பங்களாவில் ஒழிச்சு வச்சிருக்கேன், தயவு செய்து நீங்க எடுத்து என் மகா உயிரை காப்பாத்திருங்க, 40 லட்ச ரூபா மிச்ச காசை நீங்க எடுத்துன்னு சொல்லிட்டு இறந்துடுறாரு. இந்த காசை தேடி போறாங்க. அங்கே பார்த்தா அது ஒரு பேய் பங்களா. அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுதான் இந்த ஜென்ம நட்சத்திரம் படத்தோட கதை.